நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரேடர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, வருகிற ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் டைமண்ட் ஜூபிலி ஜாம்பரி நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நமது மாநிலத்தில் மணப்பாறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜாம்பரிக்கான ஃபர்ஸ்ட் புல்லட்டின் தேசிய தலைமையகத்தினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் புல்லட்டில் உள்ள செய்திகளை பற்றி இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஃபர்ஸ்ட் புல்லட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, முதல்ல ஜாம்பரி கவுன்சில் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஜாம்பரி கவுன்சிலில் யார் யார் இருக்காங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பேட்டன் இன் சீஃப் ஆக கவர்னர் அவர்களையும், சீஃப் பேட்டனாக மாண்புமிகு முதல் மந்திரி அவர்களையும், பேட்டனாக டெப்டி சிஎம் அவர்களையும், ஜாம்பரி பிரசிடெண்ட்டாக எஜுகேஷன் மினிஸ்டரையும், ஜாம்பரி கோ பிரசிடெண்ட்டாக பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய பிரசிடெண்ட்டையும் நியமிச்சிருக்கிறாங்க ஜாம்பரி கவுன்சிலில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜாம்பரி ஆர்கனைசிங் கமிட்டி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் ஜாம்பரி சீஃபாக சீஃப் நேஷனல் கமிஷனர் அவர்களையும், சேர்பர்சன் ஆஃப் த ஜாம்பரியாக எஜுகேஷன் செக்ரட்டரி மேடம் அவர்களையும், ஜாம்பரி செக்ரட்டரி ஜெனரலாக நமது மாநிலத்தினுடைய ஸ்டேட் சீஃப் கமிஷனர் அவர்களையும், ஜாம்பரி சீஃப் கோஆர்டினேட்டராக டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அவர்களையும், ஜாம்பரி ஸ்பெஷல் ஆஃபீஸராக செக்ரட்டரி ஆஃப் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் தமிழ்நாடு அவர்களையும், ஹோஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக திருச்சி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களையும், ஹோஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் மெம்பர் செக்ரட்டரியாக திருச்சி மாவட்டத்தினுடைய சிஇஓ அவர்களையும், ஜாம்பரி டைரக்டராக பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களையும், ஜாம்பரி ஆர்கனைசராக பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர்களையும் இந்த ஜாம்பரி ஆர்கனைசிங் கமிட்டியில் இணைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புல்லட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தமிழ்நாடு பற்றின முக்கியமான வரலாற்று குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு ஜாம்பரி நடைபெறக்கூடிய திருச்சிராப்பள்ளி, அந்த திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை மற்றும் அருகில் உள்ள முக்கியமான இடங்களை பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சி மலைக்கோட்டை பற்றியும், திருச்சி அருகில் உள்ள கல்லணை பற்றியும், லூது சர்ச் பற்றியும், நாதர்ஷா மசூதி பற்றியும், ஸ்ரீரங்கம் கோயில் பற்றியும் அதில் சைட் சீயிங் பிளேஸாக முக்கியமான தலங்களாக புல்லட்டினில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஜாம்பரி சைட் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன், தெரிஞ்சுங்க. அதாவது சிப்காட் கேம்பஸ், திருச்சி மணப்பாறை ரூட்டில் NH45 இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஜாம்பரி சைட் அமைந்திருக்கிறது. இந்த இடமானது திருச்சியிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், மணப்பாறையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்திருக்கிறது என்று ஜாம்பரி சைட்டை பற்றின விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜாம்பரியினுடைய அட்ரஸ், ஏதாவது போக்குவரத்துகள் முகவரிகள் தெரியணும் அப்படின்னா அஃபிஷியல் அட்ரஸ், ஜாம்பரி அட்ரஸ் என்னென்னா, த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் டைமண்ட் ஜூபிலி ஜாம்பரி சிப்காட் கேம்பஸ், முடப்புடையான்பட்டி, மணப்பாறை தாலுக், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் என்பது தான் இதனுடைய முகவரி. இதனுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு என்ன, இதே அட்ரஸ் தான், கூட இமெயில் அட்ரஸ் சேர்த்துக்கிறாங்க. ஜாம்பரி ஆஃபீஸ் @bscindia.org என்பது தான் இதனுடைய மின்னஞ்சல் முகவரியாகும். அடுத்து ஹவு டு ரீச் ஜாம்பரி சைட் என்று சொல்லும்பொழுது, இந்த ஜாம்பரி சிட்டியானது 40 கிலோமீட்டர் திருச்சியினுடைய பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து இருக்கிறது. 33 கிலோமீட்டர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இருக்கிறது. 37 கிலோமீட்டர் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ள தொலைவில் இருக்கிறது. 8 கிலோமீட்டர் மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கிறது. அடுத்தது இந்த ஜாம்பரியுடைய தீமாக எம்பவர்டு யூத் டெவலப்டு இந்தியா என்பதுதான் இந்த ஜாம்பரியுடைய தீமாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஜாம்பரி லோகோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதை இந்த ஸ்லைடில் போடுறோம், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஜாம்பரி மாஸ்கோட், அதாவது நீல்கிரி தார், அது ஸ்கவுட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தயார் பண்ணியிருக்காங்க. இது ஜாம்பரி மாஸ்கோட். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற தலைப்பில் எவ்வளோ பேர் கலந்துக்கலாங்கிறதுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டிலிருந்து 3000 ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் கலந்துக்கலாம். அதர் ஸ்டேட்லேருந்து 11,000 பேர், ஓவர்சீஸ்லேருந்து வெளிநாடுகளிலிருந்து 1000 பேர், மொத்தம் 15,000 பேர் இதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு தகுந்த கோட்டாக்களும் தேசிய தலைமையகத்தினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜாம்பரி ஃபீ பொறுத்தளவில் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபீன்னு நேஷ்னலுக்கு ஒரு 400 500 கிட்டத்தட்ட வரும். அது கரெக்டாக வெளியிடுவாங்க. பிறகு அது மட்டும் தான் கட்டணும். மற்றபடி மாநிலத்திற்கோ யாருக்குமே நம்ம ஜாம்பரி ஃபீ என்று எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, எலிஜிபிலிட்டி யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு
13லேருந்து 17 வயது வரைக்கும் உள்ள ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் கலந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ரோவர்ஸ், ரேஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் சர்வீஸ்க்கு வரலாம். திவித்திய சோப்பன் நிலையாவது குறைஞ்சது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இதில் புல்லட்டினில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 ஸ்கவுட்ஸுக்கு ஒரு சாரணாசிரியர் வீதம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். செகண்ட் புல்லட்டினில் இன்னும் தெளிவான அடுத்தடுத்த விவரங்கள் வரும். நாம் மேலே என்ன பண்ணலாம், இதில் ஜாம்பரி வர்றவங்க பார்க்கக்கூடிய இடங்கள், சைட் சீயிங் பற்றின செய்திகளெல்லாம் அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.